நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆசீர்வாதமான அர்த்தம் நிறைந்த 2025ஆம் ஆண்டு அமைய வேண்டும் என வாழ்த்துகிறேன். ஆண்டவர் புதிய நிலைகளுக்கு உங்களை உயர்த்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வாராக. உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையாக அல்லது ஒரு கேட்க இனிமையான நேர்மறையான வாழ்த்தாக மட்டும் நான் இதை சொல்லவில்லை. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போலிருக்கும்னு வேதம் தெளிவா சொல்லுது. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்திருக்கிறார். அவரோட செயலினால நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமா உங்கள் பாதை நிச்சயமாகவே பிரகாசமாக இருக்கும். 2024ஆம் வருஷத்துல நடந்ததெல்லாம் மகத்தானதா இல்லாம இருந்திருக்கலாம். அவ்வளவு சிறப்பானதா இல்லாம இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில உண்மையாகவே அது மோசமான ஒரு ஆண்டா இருந்திருக்கலாம். ஆனா 2025 ஒரு பிரகாசமான ஆண்டாக இருக்கும் சொல்லி நான் வாழ்த்துறேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில தொடர்ந்து நடக்கிறோம். இப்படி வாழ்க்கையில நாம தொடர்ந்து போறப்ப காரியங்கள் மேன்மையாக மாறும். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது, போராட்டங்களே வராதுன்னுலாம் நான் சொல்லலை. அப்படி சொன்னால் அது ஒரு பொய்யான செழிப்பின் உபதேசமாக மாறிடும். நான் அப்படி சொல்ல வரல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. சவாலான காலங்கள் நிச்சயமாக இருக்கும். காரியங்கள் மாறுபட்ட திசைகளில் போகும். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு உத்வேகத்தை உங்கள் ஆவியில் கொண்டிருங்கள். நான் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்பின வேத பகுதி ரொம்பவே பரிச்சயமானது தான். நிச்சயமாக இந்த முக்கியமான செய்தியை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு விரும்பினேன். ஏன்னா சில நேரங்களில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேலண்டரை மாற்றின உடனே எல்லாம் மாறிடணும்னு நினைக்கிறாங்க. கேலண்டரை மாற்றின உடனே புது வருஷம் வந்த உடனே எல்லாம் மாறிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் உண்மை என்ன? கேலண்டரை மாற்றும் போது உங்கள் வாழ்க்கை மாற போகிறதில்ல. உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றும் போது தான் வாழ்க்கை மாறும். புது வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வச்ச உடனே எல்லாமே மாயாஜாலம் மாதிரி மாறிட போகிறதில்ல. உங்கள் வேலையில் அதே பிரச்சனைகளை தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற அதே சவால்களை தான் எதிர்கொள்ள போகிறீங்க. அதே குடும்ப உறுப்பினர்களை தான் பார்க்க போகிறீங்க. அதே விதமான போராட்டங்கள், கேள்விகள் இதெல்லாமே தான் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. சில உடல்நல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாமே கேலண்டரை மாற்றின உடனே அல்லது ஜனவரி 2025 கடிகாரம் 12 மணியை தாண்டின நிமிஷத்தில் மாற போகிறதில்ல. நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க. மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்க நீங்கள் பெரிய அடி எடுத்து வைக்கணும். நீங்கள் அடி எடுத்து வைக்கணும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான்ற வசனம் சொல்லுது. வேறு வகையாக சொல்லணும்னா, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான துவக்க புள்ளி. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எண்ணங்கள் போகிற திசையில் தான் போகும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். பல நேரங்களில் இதை நாம் குறிப்பிட்டிருப்போம், பயன்படுத்தி இருக்கிறோம். மெசேஜ் வெர்ஷன் இப்படி சொல்லுது: எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, விழிப்பாருங்க, ஆண்டவர் முற்றிலும் புதிய காரியத்தை செய்கிறார். எல்லாருமே எதில் கவனத்தை செலுத்துகிறாங்க? ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல. புது வருஷம், புது துவக்கம், புது தீர்மானங்கள் எல்லாம் சரிதான். ஆனால் மெசேஜ் வெர்ஷன் மொழிபெயர்ப்பு நமக்கு இன்னும் சில விஷயங்களை தெளிவுபடுத்துது. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார், உண்மைதான். ஆனால் நீங்கள் கவனமாக, எச்சரிக்கையாக, விழிப்பாக இருக்கணும். உங்களோட மனம் தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்தை புரிஞ்சிக்க, அதை ஏற்றுக்கிற விதத்தில் உங்கள் மனம் தயாராக இருக்கணும். அதை நீங்கள் செய்யலைன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறத நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொடுக்க விரும்புகிற சவால் இதுதான். நீங்கள் புது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கீங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னா, கேலண்டரை மாற்றிட்டதுனால மாற்றம் வந்துடும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், அதனால் மாறிடும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களும் கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். இந்த வசனத்துக்கு முன்னாடியான வசனம் சொல்லுது: கடந்த காலத்தில் மூழ்கி இருக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், 2024லேயே மூழ்கிட வேண்டாம், நடக்காததை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். மாறாக கவனமாக, விழிப்பாக
இருந்து, ஆண்டவரே நான் இங்கே தான் நிற்கிறேன், இந்த இடத்துல தான் நீங்கள் என்னை இப்போ வச்சிருக்கிறீங்க, நான் எதில் கவனம் செலுத்தணும், நான் என்னோட கவனத்தை எதில் வைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நான் என்ன செய்யணும், இப்படியெல்லாம் கேட்டு அவரோட வழிநடத்துதலுக்கு கவனமாக இருங்க, விழிப்பா இருங்க. இப்போ இருக்கிற இடத்திலிருந்து விழிப்பா இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வர்ற புதியவைகளை நீங்கள் பார்ப்பீங்க. பல தடவை நம்ம வாழ்க்கையின் புதிய காரியங்களை தவற விட்டுறோம். ஏன்னா நம்மளோட மனம் இன்னும் கடந்த காலத்திலேயே மூழ்கி இருக்கு. நம்முடைய மனம் இன்னும் தோல்விகள்லேயே மூழ்கி இருக்கு. நம்முடைய சிந்தனை நடக்காத விஷயங்களையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. நம்முடைய மனம் விழிப்பா இல்லை. ஆண்டவர் உருவாக்கக்கூடிய புதிய காரியங்களில் நம்ம கவனமாக இருந்தால் இந்த 2025ஆம் வருஷம் நிச்சயமாக ஒரு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் வாழ்க்கை மூலமாகவும் புதிய காரியங்கள் தோன்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.